டூ வீலர், த்ரீ வீலர், ஃபோர் வீலர். சிரிப்பு சிரிங்க. டூ வீலர், த்ரீ வீலர், ஃபோர் வீலர். என்ன ஆட்டிக்கிட்டு குருவாழ்க, குருவாழ்க. சரம் 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 1 2 3 4 5. சிவராமபுரம் குருவாழ்க திருவே துணை ஸ்ரீ குபேரலட்சுமி ஐஸ்வர்யா கணபதி. இந்த சிவராமபுரத்திற்கு வந்தவுடன் இந்த விநாயகரை வணங்க வேண்டும். இந்த விநாயகரை முதல் கண் இது நாம் வணங்க வேண்டிய இடம். முதற்கண்ணாக நாம் வணங்க வேண்டிய இடம் இந்த விநாயகர் ஸ்ரீ குபேரலட்சுமி ஐஸ்வர்யா கணபதி குருவாழ்க திருவே துணை. சிவராமபுரம் வந்தவுடனே நாம் வணங்க வேண்டிய தெய்வம் இந்த ஸ்ரீ குபேரலட்சுமி ஐஸ்வர்யா கணபதி. பார்க்கல போது துணி அக்னி, துணி அக்னி. இந்த அக்னியை 9 முறை வளம்பரம். துணி அக்னி, இந்த அக்னியை 9 முறை வளம்பரம். ஓம் சாய்ராம் சத்துர் சாய்நாதா ஸ்ரீனிவாச. ஓம் சாய்ராம் சத்துர் சாய்நாதா ஸ்ரீனிவாச. இந்த அக்னியை 9 துணி அக்னியை 9 முறை வளம்பரம். ஓம் சாய்ராம் சத்துர் சாய்நாதா ஸ்ரீனிவாச. இந்த அக்னியை 9 முறை வலம் வரும். குருவாழ்க குருவே துணை. சிவராமபுரம், இந்த சிவராமபுரத்தில் இந்த அக்னியை 9 முறை வலம் வரும். ஓம் சாய்ராம் சத்துர் சாய்நாதா ஸ்ரீனிவாச. வாரந்தோறும் அரிசி கஞ்சி வாக்கப்படும். மாசத்தில் வாரம் கோதுமை கஞ்சி வாக்கப்படும். அன்னதானமும் வழங்கப்படும். பிரசாதமும் வழங்கப்படும். ஓம் சாய்ராம் சக்குர் ஸ்ரீவாசா சக்குர் சாய்நாத ஸ்ரீவாசா. இந்த சிவராமபுரத்தில் பாபாவுக்கு உங்கள் திருக்கரங்களால் பாலாபிஷேகம் செய்யலாம். உங்கள் திருக்கரங்களால் ஆர்த்தி எடுக்கலாம். ஓம் சாய்ராம் சக்குர் சாய்நாத ஸ்ரீவாசா. ஓம் சாய்ராம் சக்குர் சாய்நாத ஸ்ரீவாசா. ஓம் சாய்ராம் சக்குர் சாய்நாதா ஸ்ரீனிவாச. மட்டக்காயை எடுத்து இடது பக்கம் 3 தடவையும் வலது பக்கம் 3 தடவையும் உங்கள் தலையில் சுற்றி இந்த அக்னியை செலுத்தவும். ஓம் சாய்ராம் சக்குர் சாய்நாதா ஸ்ரீனிவாச. மட்டக்காயை இடது பக்கம் 3 தடவையும் வலது பக்கம் 3 தடவையும் சுற்றி உங்கள் கண்டிஸ்ட் ஏகல் விலக இந்த அக்னியை செலுத்தவும். ஓம் சாய்ராம் சக்குர் சாய்நாதா ஸ்ரீனிவாச. ஓம் சாய்ராம் சக்குர் சாய்நாதா ஸ்ரீனிவாச. தத்தாத்திரர், இந்த அத்தி மரத்தில் தத்தாத்திரர் வாசம் செய்வதாக இது. இந்த மரத்தில் தத்தாத்திரர் வாசம் செய்வதாக இது. ஓம் நமோ தத்தாத்திரர். ஓம் நமோ தத்தாத்திரர். ஓம் நமோ தத்தாத்திரர். குருவாழ்க குருவே துணை. சிவராமபுரம். ஓம் சாய்ராம். ஓம் நமோ தத்தாத்திரர். ஓம் நமோ தத்தாத்திரர். தத்தாத்திர அத்தி மரத்தை 7 முறை வலம் வரும். இந்த அத்தி மரத்தை 7 முறை வலம் வரும். இந்த அத்தி மரத்தை தத்தாத்திரர் வாசம் செய்வதாக இது. இந்த மரத்தில் தத்தாத்திரர் வாசம் செய்வதாக இது. ஓம் நமோ தத்தாத்திரர். ஓம் நமோ தத்தாத்திரர். இந்த அத்தி மரத்தில் தத்தாத்திரர் வாசம் செய்வ.
குருவே துணை. சிவராமபுரம். அக்னி 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 துணி அக்னி துணி. இந்த அக்னியை 9 முறை வலம் வருதல் வேண்டும். 9 முறை வலம் வருதல் வேண்டும். 9 முறை வலம் வரும் பொழுது கையில் மட்டைக்காயுடன் 9 முறை வலம் வருதல் வேண்டும். மட்டைக்காயுடன் 9 முறை வலம் வந்து 9 முறை வலம் வந்து தலையில் இடது பக்கம் 3 முறையும் வலது பக்கம் 3 முறையும் சுற்றி, இடது பக்கம் 3 முறை வலது பக்கம் 3 முறை தலையில் சுற்றி இந்த அக்னியில் இந்த அக்னியில் போட நம்மளுடைய அத்திமரம், நல்ல அத்திமரம், அத்திமரம், நல்ல அத்திமரம், சிவராமபுரம் அத்திமரம், சிவராமபுரம் உருவாக உருவேற்றினார். அத்திமரம், நல்ல அத்திமரம், நல்ல அத்திமரம். இந்த அத்திமரத்தில் தத்தாத்திரேயர் வாசம் செய்வதாக ஐதீகம். இந்த அத்திமரத்தில் தத்தாத்திரேயர் வாசம் செய்வதாக ஐதீகம். இந்த அத்திமரமானது மகாராஷ்டிராவில் பீமாசங்கர் என்று அழைக்கப்படும் ஜோதிர்லிங்கத்தில் மிக பிரம்மாண்டமாக உள்ளது. அதே அத்திமரம் நமது சிவராமபுரத்தில் இருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த அத்திமரத்தை 7 முறை நாம் சுற்றி வரும்போது நாம் நினைத்த கதைகள் அனைத்தையுமே நடத்தி தருகிறது. குருவாழ்க, குருவே துணை. நம்பிக்கை, பொறுமை, விடாமுயற்சி. சிவராமபுரம். வரி, அதாவது 26 6வது மாதம் 26 ஜூன் மாதம் 2026 மகா கும்பாபிஷேகம் நடக்க உள்ளது. குருவாழ்க, குருவே துணை. இந்த சிவராமபுரத்தில் 26ஆம் தேதி 6வது மாதம் 26வது வருடம் மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. அனைவரும் வந்து அருள் பெறுவர். சார் இதான் இதுமாரி எடுத்து ஞானிகளும் சித்தர்களும் தவசிகளும் ரிஷிகளும் இங்கு நமக்கு சூப்பமாக இருக்கிறது. அருளாசி வாய்ப்பு இருக்கிறார்கள். ஞானிகளும் சித்தர்களும் தவசிகளும் இங்கு நமக்கு சூப்பமாக இருக்கிறது. அருளாசி வாய்ப்பு இருக்கிறார்கள். குருவார்கள் சிவராமபுரம் குருவாழ்க, குருவே துணை. ஸ்ரீ பாடகட்டி ராமலிங்கசாமி திருக்கோயில் சிவராமபுரம். ஞானிகளும் சித்தர்களும் தவசிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் நமக்கு சுபமாக அருளாசி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நம்பிக்கை, பொறுமை, விடாமுயற்சி. குருவாழ்க, குருவே துணை.
ஸ்ரீ செல்வகாளியம்மன் திருக்கோயில், ஸ்ரீ செல்வகாளியம்மன் திருக்கோயில், சிவராமபுரம் வாழ்க குருவே துணை. செல்வத்தை அள்ளி கொடுக்கும் செல்வகாளியம்மன் திருக்கோயில், சிவராமபுரம். குருவாழ்க குருவே துணை. சிவராமபுரம். இந்த சிவராமபுரத்தில் திருக்குளத்தின் நடுவே நமது ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை விளக்க கூடிய இந்த சிறப்பு வாய்ந்த இடம் இந்த சிவராமபுரம். ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் விலக சிறப்பான இடம் இந்த சிவராமபுரம். குருவாழ்க குருவே துணை. சாய்ராம். இந்த சிவலிங்கம் நிறுவப்பட்டுள்ளது. அதாவது மேற்கு பார்த்த சிவன் இங்கு நீங்களே நேரடியாக கருவறையில் சென்று ஆரத்தி எடுக்கலாம், பாலாபிஷேகம் செய்யலாம். குருவாழ்க குருவே துணை. சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். குருவாழ்க குருவே துணை. இந்த சிவராமபுரம் கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்திலும், மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. இங்கு 105 அடி உயரமுள்ள ஆஞ்சநேயர் திருக்கோயில் அமைந்துள்ளது. ஸ்ரீ பாடகச்சேரி ராமலிங்கசாமி திருக்கோயிலும் அமைந்துள்ளது. பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருக்கோயில் பட்டன் போன் உள்ளவர்கள் ஐஸ்வர்ய கணபதி சேர்க்கவும். பிள்ளையார் கோயிலும் இங்கே அமைந்துள்ளது. சிவகாளியம்மன் திருக்கோயில் அமைந்துள்ளது. மிகவும் சிறப்பான ஸ்தலமாக கருதப்படுகிறது. இங்கே 26 திருக்குளத்தின் சிவராமபுரத்தில் மேற்கு பார்த்த சிவன் ஆலயம் மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இந்த கோயிலில் வாங்கிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறது. அருளாசி பெற்றுக்கொள்ளுமாறு கோரப்படுகிறார். அனைவரும் வந்து அருளாசி வாங்கிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறது.